தமிழ்நாடு மாணவர்கள் அன்றும் இன்றும் என்று இந்த தோழர் போட்ட வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. எப்படி இருந்த தமிழ்நாடு? காலையில 11 மணிக்கு அடிச்சா, சாயந்தரம் 1 மணிக்கு அடிச்சா, மதியானம் 1 மணிக்கு அடிச்சா, மதியானம் 3 மணிக்கு அடிச்சா, அது வாட்டர் குடிச்சா நம்ம மைண்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா படிக்கலாம். முதலமைச்சருக்கு நன்றி, கல்வி அமைச்சருக்கு நன்றி. காளீஸ்வரி கல்வி மட்டும்தான் உங்களுக்கு யாராலும் திருட முடியாத சொத்து. ஏன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். பல இலக்கணிய காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்களே. ஒரு மிகப்பெரிய புயல் இருக்கிறது, வெள்ளம் வருகிறது, சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு போயிடும். அது மீட்டர் கூட வந்து நிர்வாகிதான் மீட்டர் எடுத்து போயிடலாம். ஆனா நீ படிச்ச படிப்பு உன்னை எப்படி போகாது. ஒரு சர்டிஃபிகேட் தீல எரிஞ்சு போதா, சர்டிஃபிகேட் தீல எரிஞ்சு போகலாம். ஆனா நீ கற்ற கல்வியோட அறிவு உன்னை விட்டு அது வரைக்கும் போகாது. பெரிய ராஜாவாக இருக்கலாம். ஐயோ ராஜாக்கு முன்னாடி இவ்வளவு பேசணும் கிடையாது. நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லாம் நீங்க பெரிய ஒரு பெரிய வசனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காடு இருந்துச்சு நம்ம படிச்சுட்டு போயிடுவாப்பா, காசு இருந்தா நம்ம புடிச்சிட்டு போயிடுவாப்பா, கல்வி படிச்சுக்கப்பா, கல்வி தான் நமக்கு எவனாலும் திருட முடியாதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவராக மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நம்மளை வளர்த்த நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகப்படியாக நம்ம டீச்சர்ஸ் யாருக்கு டைம் லைஃப் டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு தான். நான் பிறந்த பிள்ளை நல்லா வந்து காட்டும், இந்த கிளாஸ்ல இருக்க 35-40 பிள்ளை நல்லா வரணும் என்று நினைக்கக்கூடிய இனம் யார் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான். அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் பாருங்க. இப்போ இப்படி இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க. காஞ்சிபுரம் அருகே ஜே நகரில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் முகப்பில் இருந்த 40 மாணவ மாணவிகள் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தாவேகா சார்பில் நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளுக்காக ஆட்டோவில் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் மாணவர்களின் கல்வி நேரத்தை வீணடித்த ஆசிரியர்கள் மீதும் தாவேகா நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ரொம்ப வேதனையா இருக்குது. இது முதல் சம்பவம் கிடையாது. கடந்த 50 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஸ்கூல் பசங்களை தொடர்ந்து இந்த மாதிரியான புது சாக்கடை அல்றது, சாக்கடையை கிளீன் பண்றது, இந்த மாதிரி தெருக்கல்ல யூஸ் பண்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. தொடர்ந்து அவர் வாய்க்கிலேயே பேசுறாரு தவிர செயல்ல ஜீரோ.